அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ஃப் திருத்தச் சட்டம் முக்கிய பிரிவுகளுக்கு தடை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. வக்ஃப் அப்படிங்கிற வார்த்தைய பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய மதத்த சேர்ந்தவங்க, அவங்களுடைய கடவுளின் பேரால, அவங்க நம்பிக்கையின் பேரால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நிலங்கள, சில சொத்துக்கள வந்து தானமாக குடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி தானமாக வரக்கூடிய அந்த சொத்துக்கள நிர்வகிக்கக்கூடிய அமைப்போட பேரு தான் வக்ஃப் அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. முஸ்லிம்கள் தானமாகவும், நன்கொடையாகவும் அளிக்கும் நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வக்ஃப் வாரியம் நிர்வகித்து வருகிறது அப்படின்னு சொல்லி. இதற்கான சட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1995ஆம் ஆண்டு வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். அத போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசாங்கம் ஆ ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. வக்ஃப் சட்ட திருத்தம் 2024 அப்படின்னு சொல்லி ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து நெறைய பேர் வந்து வழக்குகள போட்டிருப்பாங்க உச்சநீதிமன்றத்துல. அந்த உச்சநீதிமன்றம் இதற்கான தீர்ப்ப வந்து வழங்கியிருக்காங்க. என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வக்ஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்புல நீங்க வந்து சொத்துக்கள தானம் பண்ணணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் நீங்க 5 ஆண்டுகளாவது இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மதத்த பின்பற்றின நபராக இருக்கணும். அப்பதான் உங்கனால சொத்துக்கள தானம் செய்ய முடியும். ஓகேங்களா? கன்வெர்ட் ஆன உடனே இல்ல அ அந்த மாதிரியான காலகட்டத்துல நம்மனால உடனே வந்து தானம் பண்ண முடியாது. அது ஒரு சேஞ்சஸா இருந்துச்சு. முக்கியமான கான்ட்ரோவர்ஷியலான சேஞ்சா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வக்ஃப் வாரியம் இருக்கு இல்லையா? வக்ஃப் போர்டு. அதனுடைய உறுப்பினர்கள பார்த்தீங்கன்னா, பொதுவா முஸ்லிம் ஆண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. முஸ்லிம் பெண்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த வக்ஃப் வாரியத்துல கிட்டத்தட்ட 20 உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரியா? மத்திய அளவுல பார்த்தீங்கன்னா, 20 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல இஸ்லாமிய அல்லாத நபர்களும் வக்ஃப் வாரியத்துல உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்துமே போராட்டம் இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சொத்த தானம் பண்றீங்க. அந்த சொத்து உங்களுடைய சொத்து தானா? இல்ல அரசாங்கத்தினுடைய நிலம் ஏதாவது உங்களோட பேர்ல நீங்க பதிவு செஞ்சு அத தானமாக குடுத்துட்டீங்களா? இந்த மாரியான விஷயங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக வக்ஃப் ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த வக்ஃப் தீர்ப்பாயத்துல பார்த்தீங்கன்னா, வக்ஃப் உறுப்பினர்கள் அந்த இஸ்லாமிய சமூகம் சார்ந்த உறுப்பினர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இறுதி முடிவ எடுப்பாங்க. நீங்க குடுத்த சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்தா? இல்ல உங்களுடைய சொத்து தானா? அப்படிங்கிறது. அதற்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா, மத்திய அரசாங்கம் சட்ட திருத்தத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு உண்டான சொத்தா? அதாவது ஒருத்தர் வந்து தானம் பண்ணக்கூடிய சொத்து அரசு நிலமா? இல்லையா? அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள் பிரச்சனையா இருந்தது இதுதான். அந்த முக்கியமான பிரச்சனையான இருந்த இந்த சர்ச்சைக்குரிய புரோவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள் பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வக்ஃப் சொத்தா இல்லையா அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இனிமேல் கிடையாது. அத வந்து தடை பண்ணிட்டாங்க. அதே மாரி வக்ஃப் வாரியத்துல முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா அதனுடைய எண்ணிக்கைய பார்த்தீங்கன்னா, மத்திய அளவுலனா 4 பேர் தான் இருக்கணும். மாநிலங்கள் அளவுல இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்கள்ல 3 பேர் தான் அதிகபட்சம் இருக்கணும். இஸ்லாமியர் அல்லாத நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. ஈஸி தான். சரியா? முன்னாடில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு இது ஈஸியா தான் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலைவாணர் அரங்கத்துல நம்ம முதலமைச்சர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு, அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்த வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெற்றோர்கள இழந்து பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகள் வந்து இருப்பாங்க. அந்த வகையில 6082 மாணவ, மாணவிகள வந்து தமிழக அரசாங்கம் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு அவங்க பள்ளி கல்வி முடிக்கிற வரைக்கும் மாதம்தோறும் ரூ. 2000 வந்து அவங்களுடைய செலவுகளுக்கான ஒரு ஊக்கத்தொகையா, ஒரு நிதியாக அரசாங்கம் குடுக்க போறாங்க. அதுதான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். சரியா? அந்த திட்டத்தினுடைய அந்த லான்ச்சிங் ஃபங்ஷன் வந்து நேத்து நடந்திருக்கு. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. எவ்ளோ பெனிஃபிஷியரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ ஃபார் 6082 பெனிஃபிஷியரீஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா?
ரைட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "பின் விளையும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிடக் காரணமான செயலை அறிவுடையவர் மேற்கொள்ள மாட்டார்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பின்னாடி ஒரு அட்வான்டேஜ் வருது. இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, பின்னாடி ஒரு அட்வான்டேஜ் வருது அப்படிங்கிற அந்த மூடத்தனமான ஒரு விஷயத்த நம்பி அறிவுடையவர்கள் அவங்களுடைய முதல இழக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் கடற்படையிடம் ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஎன்எஸ் அன்ட்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கப்பலுடைய பெயர் வந்து ஐஎன்எஸ் அன்ட்ரோத். ஓகேவா? ஸோ இந்த கப்பல் வந்து ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஷிப். ஓகேவா? ஆன்டி சப்மரைன் வார்ஷிப். முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கப்பலா இருக்கு. யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தாவுல இருக்கக்கூடிய அந்த கார்டன் ரீச் ஷிப்யார்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இந்த கார்டன் ரீச் தான் இத பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.